அரே பகவான், இந்த நெட்டவள்ளி பேச்சை கேட்டு நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. இங்கே யானை சிங்கம் புலியெல்லாம் வந்து நம்மளை கடிச்சு தின்னுருமான்னு தெரியலையே. சீக்கிரம் தப்பிச்சு ஓடி போயிடணும். ஏ வடக்கியக்கா, இன்னும் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. இங்கே எந்த சிங்கம் புலியெல்லாம் வரப்போகுது? வா, நாம் பேசாமல் போவோம். நீ கத்துற கத்துல இல்லாதது கூட வந்துடும் போலயே. ஏ நெட்டச்சி, நீ சாதாரணமாக சொல்லுதோ, எனக்கு பயந்து பயந்து வருது பார்த்துக்கோ. ஏன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. நான் இருக்கணும்ல, நான் இருக்கிற வரைக்கும் எந்த புலி சிங்கமும் வந்து ஒன்றும் திங்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரியா? நம்ம அங்கே ரோட்டுக்கு போகணும். ரோட்டுக்கு போனால் தான் ஃபோன் பேச முடியும். என்கிட்ட போகணும்ல ஒன்றும் இல்லை. சூர்யா கிட்ட பேசணும். சூர்யா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கு தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏ நெட்டச்சி, ஏற்கனவே எல்லாம் தின்னு மிச்ச போட்ட கணக்கால நீ இருக்குது. நக்கல் பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சிடல. வா வா, எனக்கு கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு நேரமாக வந்துடலாம். அப்போ இருப்பி ஆயிரும் போயிரு பார்த்துக்க. நெட்டம்மா, என்ன இந்த பக்கம் காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற? அட்டுட்டே வாங்க சூர்யா, உங்ககிட்ட பேச்ச தான் நான் வந்துட்டு இருந்தேன். இந்த ரோட் பக்கமாக போனால் அந்த ஃபோன் கடை இருக்குமா, ஃபோன் போட்டு பேசலான்னு வந்தேன். உங்ககிட்ட ஃபோனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உங்ககிட்ட பேசாமல் நான் எப்படி இருக்கேன் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். நானும் ஃபோன் இல்லாம உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? சரி, உன்னை பார்க்க தான் உங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போலாம் தான் வந்துட்டு இருந்தேன். சரி, உனக்கு ஃபோன் தானே வேணும், நான் உனக்கு புது ஃபோனா வாங்கி தரேன். சரியா? டே வடக்கியக்கா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. ஏரே ஐடிக்காரே, நிம்பளுக்கு இப்போதான் நம்மளே கண்ணு தெரியுதோ. ரொம்ப நேரமாக நம்மள இங்கே தான் நின்றுட்டு கிடக்கும். நம்மளை பார்க்க தான் இந்த லடிக்கி நம்மளே இந்த காட்டுக்குள்ளே இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்து நம்மளை சாப்பிட்ருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க எங்கே நின்றுட்டே இருந்தீங்கன்னா இருட்டாகி போச்சுன்னா அப்புறம் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். ரெண்டு பேரும் சீக்கிரமா நேரமா போய் வீடு போய் சேருங்க. என்ன நெட்டவெளி, நாளைக்கு காலையில நேரமா ரெடி ஆகி நீ இந்த ரோட்டுக்கு வந்துரு. நான் உன்னை போய் செல்போன் வாங்கி கொடுக்குறேன். என்ன சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி போன் வாங்கி வச்சுக்கோ. அப்ப நம்ம அதில் எப்பயும் பேசலாம். நீ இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ, புது ஃபோனா? ஜாலி ஜாலி. சரி, டான்ஸ் ஆடிட்டு கிடக்காம நேரமா வீடு போய் சேருங்க. ஐ ஜாலி வடக்கியக்கா, நாளைக்கு எனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காவ. நாளைக்கு பெரிய கடைக்கா போய் பெரிய ஃபோனாக வாங்கிக்கணும்க்கா. நல்லா பல இருக்க மாதிரி ஒரு ஃபோன் பார்த்து வாங்கிக்கணும்க்கா. ஐ ஜாலி ஜாலி. ஏன் நெட்டவழி, நீ சந்தோஷப்பட்டதெல்லாம் சரி. இப்போ வா நம்ம போவோம். நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறமே எல்லாம் புலி கரடி சிங்கம் எல்லாம் வந்து நம்மளே சாப்பிட்ரும் பார்த்துக்கோ. நீ வேற, நீ எப்போ பார்த்தாலும் புளிச்சிங்க திங்கறதுலேயே இருக்கிற. ஃபோன் வந்து ஜாலியாக இருக்கிற. நீ எப்போ பார்த்தாலும் தின்னுப்படும், அது தின்னுப்படும், இது தின்னுப்படும் புலம்பியே இருக்கியே. உன்னை கூட்டிக்கிட்டே வரக்கூடாது. வா நம்ம போவோம் வா. ஏ பட்டக்கா, பட்டக்கா எங்கே போயிட்டீங்க? வந்துட்டு இங்க இருக்க நெட்டவள்ளி, இந்த பக்கமா பாரு. அக்கா, என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? நல்லா வாசம் வருதே, மணமணக்குதே, வீடு போகிற மணமணக்குதே. வீதிக்கே வாசம் வந்துச்சு, அதான் அப்படியே டக்குன்னு ஓடியாந்தேன். என்ன குழம்பு வச்சீங்க? ஸ்னேகா ப்ளீஸ், சோபியா ப்ளீஸ் ஸ்கூல் வந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சரி, போறப்ப அம்மா எனக்கு நான் சாயந்தரம் சிக்கன் செஞ்சு வைமான்னு சொன்னாங்க. சரி, நான் சிக்கன் எடுத்துட்டு சிக்கன் செஞ்சு வச்சேன். இந்த செய்யல அடுப்பில் தான் இருக்கு. வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போனேட்டவள்ளி. அட, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாக்கா? சாப்பிட்டு போனீங்க சொல்லணுமா? நம்ம வீடாச்சு, நம்ம எப்போ வேணால் போட்டு சாப்பிடலாமே. இதோ வந்துட்டேன்க்கா, அதுக்கு தானே வந்தேன். சரி, வா வா வா, போய் சாப்பிட்டு போவியா? இவ்வளோ தூரம் வந்து வெயில வந்திருக்கேன், குழச்சி போய் வந்திருப்பேன். வா, கொஞ்சமாக சோறு போட்டு தரேன். சிக்கனை வச்சு நல்லா சாப்பிட்டு போ. பாரு, உடம்பே இழைச்சி போச்சு. சாப்பிட்டு நல்லா உடம்பு என்ன மாதிரி நல்லா வச்சுக்க வேணாமா? கல்யாணம் ஆக போறப்பல இப்படியெல்லாம் இழைச்சி போயிருக்கியே, அப்புறமே எப்படி சொல்லு பார்ப்போம். ஆமாக்கா ஆமாக்கா, நீங்கள் தான் என்னை பற்றி கவலைப்படுறீங்க. எங்கள் வீட்டில் யாருமே என்னை பற்றி கவலையே பட மாதிரி எனக்கு தெரியல. 5 ரூபா கேட்டால் எங்கள் அப்பா வந்து போய் சாவ சொல்கிறாருக்கா நேற்று. அக்கா பட்டக்கா, என்னக்கா வீடே மணக்குது? என்ன குழம்புக்கா வச்சிய? ஆத்தி பர்பிள் மண்டையா, வாங்க வாங்க. என்னக்கா இந்த பக்கம்? நெட்டவள்ளி, நீ எதுக்கு வந்து? அதுக்கு தான் நானும் வந்தேன். ஆச்சியா சிக்கன் சோறு சாப்பிட்டு போகலாம். நம்ம வந்தால் நம்மளத பிடிங்கி திங்கிறதுக்கு இது வந்துருச்சு. அட வா மங்களம், வா. நம்ம வீட்டில் என்ன செஞ்சு வச்சிருக்க? சிக்கன் தான் எடுத்து கொஞ்சம் செஞ்சு வச்சேன். நம்ம அதான் நெட்டவள்ளி பிள்ளை வந்துட்டாச்சு, அவளை சாப்பிட்டு போடின்னு சொன்னேன். நீயும் வந்துட்ட, நீயும் கொஞ்சம் ஒரு ரூபாய் சாப்பிட்டு போவா. எல்லாருக்கும் சிக்கன் போட்டால் தீந்து போயிரும்க்கா. அப்புறம் நீங்கள் நான் அப்புறம் சோபியா பிள்ளை வந்து கேட்கும், சினேகா பிள்ளை கேட்கும். அப்புறம் தீந்து போயிரும்க்கா. எல்லாருக்கும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் தீந்து போயிரும் இல்லையா? நெட்டவள்ளி, உனக்கு போட்ட வாயை மூடி தின்னுட்டு போ. என்னத்துக்கு நீ சொல்ல? நீ தின்னா தீந்து போவாத, நான் தின்னாதான் தீந்து போகுமா? நானும் நீயும் ஒன்றா? நான் பாரு எப்படி இருக்கிற, ஒல்லி குச்சா இருக்கிறேன். நீ எப்படி இருக்க பாரு, மண்டையே பர்பிள் மண்டையாட்டம் எவ்வளோ பெரிய மண்டையாக இருக்குது. நீ எவ்வளோ தின்னா மண்டை அவ்வளோ பெரியாக இருக்கும். யோசிச்சு பாரு. நெட்டவள்ளி, தேவையில்லாம என்ன பேசுற வேலை வச்சுக்காத. சரி, ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க. ரெண்டு பேருக்குமே சிக்கன் தாரேன். நான் நிறைய தான் எடுத்து செஞ்சு வச்சேன். சரி, எதுக்கும் இருக்கட்டும், யாராச்சும் வந்தா கொடுப்போம்னு சொல்லி நான் எடுக்கிறப்ப நிறைய தான் எடுத்து செஞ்சு வச்சேன். ரெண்டு பேரும் அடிச்சுக்காம வாங்க, சாப்பிட்டு போவீங்க. நிறைய தான் செஞ்சு வச்சுருக்காங்களா? இன்னும் முறைக்கிற வேலை வச்சுக்காது. பாருங்க, வாய் பாருங்க, அந்த பக்கம் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடுச்சு வாங்கின்னு. ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். அக்கா சொல்றது என் காதில் கேட்டுச்சு. அக்கா வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு நான் போய் வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்கேன். காலையில் எதுவும் சாப்பிடாம கூட வந்துட்டேன் நான். பாத்தியாக்கா, காலையில் நீ கறி எடுக்கிறத பார்த்துட்டு சோறு கூட செய்யாமல் திங்காமல் வேற காலியாக வச்சுட்டு இங்கே வந்து கொட்டிக்கிறதுக்கோசரம் வந்துருச்சு. பாத்தியாக்கா? நெட்டவள்ளி, நீ ஏன் ஓசியில திங்க வந்துட்ட? நீ என்ன பேசுறியா? ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க டீ. வாங்க போய் சாப்பிடுவோம் வாங்க. இங்கே உட்காரு, நான் போய் சமைச்சது எல்லாம் எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் அடிச்சுக்காம நான் உட்காந்துருக்கணும், சரியா? ஓசியில் மங்களம் பாட வந்திருக்கும் மங்களம் அக்கா. நாங்கள் ஓசியில் மங்கள பாடம் வந்திருக்கிறோம், இவங்க ஏசியில் மங்கள பாடம் வந்திருக்காங்க. வாயப்பாரு, ஓசியில் திங்க வந்துட்டு நீ வாய் பேசுறிய வாயி. என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காது. நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்ன செய்வியோ செய் பார்ப்போம்.
நல்லா திருப்தியா சாப்பிட்டு போங்க. நல்லா அவதி பகுதியா பாதி வேலை தின்னு போவாதீங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டு போகணும். பட்டக்கா அதெல்லாம் இந்த பர்பிள் மண்டிக்கு சொல்லியா தரணும். அதெல்லாம் திருப்தியாக நல்லா சாப்பிட்டு தான் போகும். நீ கவலையே படாது. குண்டாவை காலி பண்ணிட்டு தான் போகும். அம்மா நான் காலி பண்ணிட்டு போவேன். தின்னுட்டு திரும்பி கறி வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சுட்டு போவான். ஏன் மங்களம் அதெல்லாம் உன் முடி மட்டும் எனக்கு கலராக இருக்குது. இதெல்லாம் வித்தியாசமான கலராக இருக்குது. இந்த ஊரில் யாருக்கு இந்த மாதிரி முடி கலரில் இருந்து நான் பார்த்ததே இல்லையே. அது ஒரு பெரிய கதைக்கா. அதை ஏன் கேட்கியே? ஆமாம் பர்பிள் மண்டியாக்கா திங்கப்ப யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. தின்னு முடிச்சுட்டு தான் பேசுவாங்க. புருஷனை துணிக்கு நீளம் போட சொன்னேங்க்கா. நீளம் போட்டு பக்கிட்டு மேலே வச்சிருந்தேன். நான் கீழே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீளம் போட்டு அந்த மனுஷன் தண்ணி தூக்கி கீழே ஊற்றுனாங்க. மேலே வந்து தண்ணி வந்து தொப்புன்னு என் தலை மேலே ஊற்றேன். என் தலையில் இருக்கிற முடி எல்லாம் ப்ளூ கலரில் மாறி போச்சு. நானும் என்னென்னமோ ஷாம்பு சீக்கால போட்டு தேய்ச்சி பார்க்கேன். ஆனால் கலரே மாற மாட்டேங்குக்கா. என்ன பண்ணதுன்னே தெரியல. சரி இது ஒரு பேஷனாக இருக்குது. இப்போல்லாம் வந்து பியூட்டி பார்லர்லாம் வந்து இந்த முடியெல்லாம் கலர் பண்ணுறாங்களாமே. அது மாதிரி சேர்ந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த கலரே அப்படியே விட்டேங்க்கா. சொல்லுங்கோ. சரி இது கூட ஒரு கலராக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பேச நாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கலரை வாங்கி தலையில் அடிச்சுக்க வேண்டியது தான். இந்த வெள்ளை முடி வேறு வந்து எட்டி எட்டி பார்க்கு. அதுக்கு யார் கை அடிக்க நம்ம கையே தூக்க முடியல பார்த்துக்க. இந்த மாதிரி ஏதாவது கலரை வாங்கி நம்ம தலையில் கொட்டிக்கிட்டா அது அப்படியே கிடக்கும். ஓ சிக்கன் பீச்சே சிக்கன் பீச்சே. பட்டக்கா சிக்கன் என்னம்மா மசால் போட்டு வறுத்து வச்சிருக்கியோக்கோ. ஐயோ சாமி பேசாமல் உங்கள் வீட்டில் வந்து தான் பிறந்திருக்கலாம் போலியே. இன்னும் ஏன் தட்டத்தை சிக்கன் பீஸை காணுமே. சிக்கன் பீஸ் ஒன்று தான் இருந்துச்சு. சரி அது யாருக்கு வைக்க தெரியல. நான் வச்சிருந்தேன் நெட்டவலிக்குள்ளே எடுத்துக்கிட்டா. சரி அடிச்சுக்காது இருக்கிறத சாப்பிட்டு போவேன். நெட்டவலி ஒழுங்கு மரியாதையாக பாதி பீச்சு என்கிட்ட கொடுப்பாப்போம். கொடுப்பாங்க வா. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காரு. எல்லாத்தையும் தின்னுட்டு எலும்பு கொடுக்க தின்னுட்டு போவேன். ஒழுங்கா குடி. அப்போ நான் எந்திரிச்சு வந்து பிடிங்கி தின்னுப்பிடுவேன் பார்த்துக்க. நாளை யாருக்கும் தரமாட்டேன். எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான். என்னடி கொடுக்கறது? இப்போ நான் பிடிங்கி திங்கன்னு பாரு. பர்பிள் மண்டை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையே. எப்படி பிடிங்கி திங்கியே? சொல்லு போன காலத்தில் உனக்கு பக்கோடா கேட்குதா? பக்கோடா ஏ ஒழுங்கா குடுடி. பர்பிள் மண்டை ஒழுங்கு மரியாதையை விட்டுட்டு கடைசியில் யாருக்குமே இல்லாமல் கீழே விழுந்துரும் பார்த்துக்க. ஏ வேணாண்டி விட்டுருங்கடி. கீழே விழுந்துற போதுடி. நீயா நானு பார்த்துக்கலாண்டி நெட்டவலி. ஐயோ சிக்கன் மேலே பறந்து போகுதே. ஏக்கோ சிக்கன் பீச்சு எங்கே போந்துச்சுன்னு தெரியலையேக்கா. நெட்டவலி எல்லாம் உன்னால தாண்டி வந்துச்சு. ஒழுங்கு மரியாதை நான் கேட்டாப்பே கொடுத்துருக்கலாம்ல. பர்பிள் மண்டை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்படி பிடிங்கி திங்க சின்ன பிள்ளைங்களாட்டி இப்படி பிடிங்கி திங்க வரையும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? சரி எங்கேயாவது இங்கே தான் விழுந்துருக்கணும். அப்புறம் சுத்தம் பண்ணிக்கிறேன். ஒழுங்க இருக்கிற சாப்பிட்டெல்லாம் போங்க போதும். நீ எல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பானோ அவன் ரொம்ப பாவம். ஒரு பீஸ் கூட உன்கிட்ட வாங்கியே திங்க முடியாது பார்த்துக்க. எல்லாத்தையும் நீயே அமுக்கி தின்னுப்பிடுவேன். யாருக்கும் ஒன்று கூட கொடுக்க மாட்டேன். உன் மாமியா பாரு. உனக்கு எந்த மாதிரி ஒரு மாமியா வரப்போறப்பார். ஆமாம் பிச்சை எடுத்தான பெருமானே பிடிங்கி தின்னான அனுமானன்ற கதையை நான் இங்கே வந்து சோறு திங்கிறதுக்கு உட்காந்துருக்கிறேன். அதை பிடிங்கி திங்கிறதுக்கு நீ வரையும் உனக்கு வெக்கமா இல்லை? நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறியா? உன் மாமியாவோட என் மாமியா நல்ல மாமியாவை தான் வரும். பர்பிள் பண்ணிக்கிட்டெல்லாம் பேச்சுறதுக்குலாம் நேரம் இல்லைக்கா. நான் வீட்டுக்கு போகிறேங்க்கா. நான் அப்புறமே வந்து உங்களை பார்க்கேன். ஆளும் மூஞ்சி மண்டையும் பாரு. எக்கா இதெல்லாம் இப்போ என்னால் திங்க முடியாதுன்னா ரொம்ப கவலையில் இருக்கிற பார்த்துக்கோங்க. ஒரு குண்டால இடத்துல போட்டு கொடுங்க. எல்லாத்தையும் அவத்தட்டில் இருக்க என் தட்டில் இருக்க எல்லாம் ஒரு குண்டால போட்டு கொடுங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நான் சாயந்தரமா தின்னுக்கிறேன். பிச்சைக்கார புத்தி மட்டும் எப்பயுமே போகாதுடோய். சோப்பியாச்சு நேராக வரத்துக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்னம்மா சண்டை போட்டு ஆளுங்க. இந்த நெட்ட வழியும் அந்த மங்களமோ என்னம்மா சண்டை போட்டு ஆளுங்க. ஒரு லெக் பீஸ்க்கு இத்தனை சண்டையா சாமி? ஸ்கூலு விட்டுட்டாங்க ஜாலி. இன்னைக்கு டியூஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு போய் ஜாலியாக விளையாடிட்டு டிவி பார்க்க வேண்டியதுதான் ஜாலி. அடடே பூமாரி என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் விட்டுட்டாங்களா? எங்க சினேகா சோப்பியால பின்னாடி வராவளா? ஆமா ஆண்டி 2 பேரும் பின்னாடி வராங்க. நான் முன்னாடி ஓடி வந்துட்டேன். வேகமா ஓடி வந்துட்டேன் ஆண்டி. சிச்சோ ஓடியெல்லாம் வரக்கூடாது பூமாரி. அக்கா கூட தான் கையை பிடிச்சிட்டு வரணும். சரியா? ஓடி வந்தேன்னா கீழே விழுந்து அடிப்பட்டுன்னு பார்த்துக்க. ஆண்டி அவங்க தான் என்ன வந்து சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் என்னமோ குச்சின்னு பேசுறாங்க ஆண்டி. என்ன அவங்கள சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை நான் முன்னாடி ஓடி வந்துட்டேன் ஆண்டி. என்ன பூமாரி மேலே வந்து பார்த்துட்டு கிடக்க? கொண்டைக்கு மேலே என்ன இருக்குது ஆண்டி? ஏதோ புதுசா இருக்கே, பெருசா இருக்குதே. கொண்டைக்கு மேலே பெருசா இருக்குதா? அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே. இரு பார்க்கேன். ஐயோ மானமே போச்சே. இந்த குழந்தை சிக்கன் பீச்சு கொண்டையில சொருவி கிடக்கு போலியே. இவ்வளோ நேரமா இங்கே வீதியில் அப்படிலாம் நடந்து வந்தேன். எத்தனை பேர் பார்த்தாங்களோ தெரியலையே. அது ஒன்றும் இல்லை பூமாரி. இந்த நெட்டவெளி பிள்ளை வந்து வீட்டில் வந்து திங்கிறதுக்கு வந்தாலா? அந்த நெட்டவெளி பிள்ளை மங்களமோ வந்து தின்னுட்டு இந்த சிக்கன் பீச்சுக்கு சண்டை போட்டாங்க. இது 2 பறந்து போய் விழுந்துச்சு. அது எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. கடைசியில் பார்த்தா கொண்டாட சொருவி கிடக்கு. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு ஆண்டி. உங்களை பார்த்தா எனக்கு காமெடி பீச் மாதிரி தெரியுது ஆண்டி. எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். ஜாலி நான் போய் ரெடி சொல்ல போய் எல்லாம் சிரிக்க போறாங்க. நான் போறேன். பூமாரி அதெல்லாம் யார்கிட்ட சொல்லக்கூடாதுடி. எனக்கு ஒரே அவமானமா போயிருண்டி. இந்த நெட்டவெளி பிள்ளைய வச்சுக்கிறேன் நான். நெட்டவெளி மங்களம் நாளைக்கு வீட்டு பக்கம் 2 பேர் வாங்க. உங்களை 2 பேரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் மண்டையில சிக்கன் பீஸ் சொறி வச்சுட்டு போய் என்ன அவமானப்படுத்துறீங்களா? நாளைக்கு உங்க 2 பேருக்கு இருக்கு வாங்கட்டி.